4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற என்னுடைய ஆவியினாலே ஆகும். எது கூடாதது என்று இருக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. எது நடக்காதது என்று இருக்கிறதோ அது என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்கிறார். அவருடைய ஆவி நம்மளை சுற்றி அசைவாடி கொண்டிருக்கிறது. அதே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கண்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பூமிக்கும் அது உலாவி கொண்டே இருக்கிறதா. அல்லேலூயா. கர்த்தருடைய அதே புஸ்தகத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கிட்டே இருக்கிறதா. கர்த்தர் தம்மை இருதயத்தோடு தொழுது கொள்கிறவர்களை உயர்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய 7 கண்களும் 7 ஆவிகளாம். அல்லேலூயா. கர்த்தருடைய 7 கண்களும் 7 ஆவிகளாம். கர்த்தருடைய பார்வையிலே ஆவியானவர் உலாவிக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கண்ணுக்கு தெரியாத ஆவியானவருக்கு சரீரம் கிடையாது. அல்லேலூயா. நமக்குள்ளும் நம்ம மேலே பார்க்கறது சரீரம், ஆனால் உள்ள இருக்கிறது ஆவி, நம்முடைய ஆவி. அல்லேலூயா. அதே போல ஆவியானவர் நம்ம மத்தியில் கடந்து வந்து நம்ம மத்தியில் அப்படியே பிரசன்னமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமானால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியில தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. யோவான் 4 அதிகாரத்தில் சமரியா பெண்ணெடுத்து சொல்றாருல்ல, கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் ஆழம் வரும். அல்லேலூயா. எங்கும் தொழுது கொள்ளலாம், ஆனால் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த காலத்தில் அந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது, வீடுகள் இடிக்கப்பட்டது, எல்லாமே சூறையாடப்பட்டு அப்போ குப்பைமேடா கிடக்குது, வாழ்க்கையெல்லாம் இடிக்கப்பட்டு பாலாய் கிடக்குது. நம்ம கூட சொல்லுவோம், இப்படி பிரச்சனை வந்துருச்சு, அந்த சோதனை வந்துருச்சு, வாழ்க்கையில வேதனை பிரச்சனை. அதே போல எருசலேம்ல பாவம் செஞ்சதுனால அந்த எருசலேமினுடைய நகரம் இடிக்கப்பட்டுருச்சு, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, மண்மேடா கிடக்கிற ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலுடைய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் ஆச்சரியத்தோடு என்னை சந்தோஷமாக பார்க்கிறது, திரும்ப இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன்னு சொல்றாரு. கீழே உள்ள வசனத்துல நீங்க எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அதை நான் என்ன செய்வேன், திரும்பவுமா நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நமக்கு நான் ஆலயத்தை கட்டுகிறார். பாருங்க, 9ஆம் வசனம், சகரியா 4:9, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனையின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவார். அல்லேலூயா. சொன்னார், சேனைகளின் கர்த்தர் ஆண்டவர் இதை முடிப்பார். அல்லேலூயா. அது அவருக்கு பெயர் என்ன பெயர்னா சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கேயும் அந்த வசனத்தை 4:6 சொல்லும்போது சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபைகளுடைய சேனைகளின் கர்த்தர். சேனைகள் என்ன, அவர்களும் தேவ தூதர்களுடைய சேனைகளாக இருக்கிறாங்க. அந்த சேனைகள், அவர் அனாதையான ஒரு தெய்வம் அல்ல, அவர் சர்வவல்லவராக ஒரே ஒருத்தராக இருந்து அரசாளுகிறார். ஆனால் அவருக்கு கீழே எத்தனையோ 1000 லட்சக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அவர் இறங்கி வருகிற பொழுது சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்தாலே ஒரு தெய்வீக ஒரு சேனை, நம்மளை சுற்றி ஒரு தெய்வீக சேனை. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பெரிய பர்வதமே, 7ஆம் வசனம் சொல்றார், பெரிய பர்வதமே நீ ஏமாற்றம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலவேளையிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான பெரிய பர்வதம் போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சமபூமியாக்கி போடுவாராக. அல்லேலூயா. கரங்களை வைத்து அறிக்கையிடுங்க. ஸ்தோத்திர. கர்த்தர் சமூகத்தில் அறிக்கையிடணும். பெரிய பர்வதம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக, பெரிய கடன் பிரச்சனைகள் அகன்று போவதாக, பெரிய வேதனைகள் அகன்று போவதாக, அருளாத காரியங்கள் அகன்று போவதாக, தேவ சந்தோஷம், அறிவு, ஞானம், வெளிச்சம், தேவ ஆசீர்வாதம் எங்கள் வீட்டிற்குள்ளாக, சபைக்குள்ளாக இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக, எங்கள் தேசத்தில் கடந்து வருவதாக, கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய பிரச்சனைகள் நீங்குவதாக, மழை போல இருக்கிற பிரச்சனைகளாகும் அது பனி போல இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாமே நாமே சொல்றார், நீ செருபாபேலுக்கு முன்பதாக எல்லாம் சமபூமியாகும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு முன்பதாக எல்லா பிரச்சனைகளும் அந்த காலவேளை சமபூமி ஆகிவிட்டது. அவை நம் பாதைகளை நாம் கீழே மிதித்து விட்டோம், நாம் ஜெயித்து விட்டோம். சொல்றாரு, ஆண்டவர் சொல்றார், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான்,
அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பு. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தலைக்கல்லா இயேசு இருக்கிறார். இந்த காலைவேளையில் சொல்லுவோம், தலைக்கல் மூளைக்கல் இயேசு நம்ம கொண்டு வந்துட்டோம். அல்லேலூயா. எல்லாம் கூட கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை உண்டாவதாக என்று சொல்லுவோம். அல்லேலூயா, கிருபை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் எங்கள் திருச்சபைக்கு கிருபை உண்டாவதாக. கரங்களை சென்று கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை உண்டாவதாக. எங்கள் குடும்பத்திற்கு கிருபை உண்டாவதாக. எங்கள் வாழ்க்கைக்கு கிருபை உண்டாவதாக. எங்களுடைய சரீரத்திற்கு சுகத்திற்கு கிருபை உண்டாவதாக. வேலையிலே ஆசீர்வாதம் சுகம் உண்டாவதாக. வருமானத்திலே கிருபை உண்டாவதாக. ஊழியத்திலே கிருபை உண்டாவதாக. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், எல்லா பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலும் எல்லாவற்றிலும் கிருபை உண்டாவதாக. தேவ கிருபை. அல்லேலூயா. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். எதிர்க்கப்பட்டோம் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. எதிர்க்கப்பட்டோம் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இப்படி காலை வேளையிலே அவரின் நாமத்தை போற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்முடைய மத்தியில் இறங்கும். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய மத்தியில் இறங்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயத்தை கட்டுவேன். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அதை நினைச்சுவாரு ஆண்டவர் கட்டுவார். ஆண்டவர் சொல், நீங்களே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம தேவனுடைய ஆலயமாகி நம்ம உங்களுக்குள்ளே உங்கள் சரீரம் தேவனுடைய ஆவியான் தங்கியும் வாசம் பண்ணுகிற ஸ்தலமா இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நம்முடைய சரீரத்திலே சுகத்தை கொடுத்த நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை கட்டுவார். ஒரு அல்லேலூயா. நம்முடைய ஆவியை கட்டுவார். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தில் வியாதி இல்லாம, பலவீனம் இல்லாம, பாவம் இல்லாமல் இந்த சரீரத்தை ஆண்டவர் பாதுகாத்து நமக்கு கட்டுவார். ஒரு அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆவியானவர் கிருபை உண்டாவதாக என்று நம்ம ஆர்ப்பரிக்கும் பொழுது அல்லேலூயா. ஆவியானவர் எங்க முதலாவது என்றால் ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் உலாவுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அந்த ஆவியானவருக்கு எப்படி வாசம் பண்ணுகிறாரு? பூமியானது ஒளியின்மையும்
வெறுமை ஒரு பக்கம். இதில் ஆவியானவர் எப்படி அசைவாடுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆவியினால், அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இங்க பூமியில வெறுமை காணப்படும். இங்க பார்த்தா வெறுமை வெற்றிடமா இருக்குது, ஒழுங்கு இல்லாம இருக்குது. என்ன பிசாசு ஒழுங்கில்லாம ஆக்கிட்டான். முதல் தேவதூதர்களை படைச்சாரு. அதனால தேவதூதர்களை, காவாஸ் தேவதூதர்கள் அசுத்தாவிகளை மாறி பூமியை சீரழிச்சு போயிட்டாங்க. பூமி ஒழுங்கின்மையா இருக்குது. இப்ப ஆவியானவர் ஜலத்தின் மேலே இருளா இருக்குது, அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட வரும் பொழுது ஒழுங்கில்லாம இருக்கிற வாழ்க்கை ஒழுங்காகும். ஒரு அல்லேலூயா. இப்ப கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிற காரியம், கர்த்தரை தொழுது கொள்கிற காரியம், எல்லாவற்றிலும் ஆவியானவர் நமக்கு ஒழுங்கை ஏற்படுத்தி தருகிறார். வெறுமை மாறுகிறது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிற வெறுமையை கடவுளால் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப வெறுமை மாறணும்னா ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். ஆவியானவரே, நம்ம அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறோம். ராபாலா சந்தரபுர ரிபலா ராகமல துருபனியா அனுசரி ஜெபிக்கிறோம். ஆவியில ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நமக்குள்ள வாங்குதல் விட்டு கொடுக்கிறோம். ஆமென். ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு விட்டு கொடுக்கிறோம். அதிகாலமே சீக்கிரம் ஆண்டவரை தேடி அவரை நாம தொழுது கொள்ளும்படி என்ன செய்யறோம்? விட்டு கொடுக்கிறோம். நம்ம ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது எல்லா ஒழுங்கின்மையும் மாறும். அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள்லாம் மாறும், பிரச்சனையெல்லாம் மாறும். ஆனால் ஆவியானவர்கள் நம்ம விட்டு கொடுக்கணும் ஒழுங்கின்மை மாறுறதுக்கு. ஆமென். ஆண்டவர் தேவன் சொல்றாரு. இப்போ ஆவியான அசைவாடும் பொழுது தேவன் பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுள் பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆவியானவரை நாம் அசைவாடிட்டு நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும். நம்ம என்ன செய்வோம்? என் வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லணும். அல்லேலூயா. நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்தமா இருந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமா இருந்துட்டு நம்ம போய் வீடு நம்ம வாழ்க்கையில் கஷ்டமா இருக்குன்னு நம்ம பேசக்கூடாது. அவிசுவாசத்தை பேசக்கூடாது. அது அப்படியே நடந்துடும் இல்லையா? அப்ப நம்ம கவனமா பேசணும். அப்போ ஆவியான அசைவாடுகிறாரு. நம்ம வீட்டுல என்ன செய்யணும்? சொல்லணும், வீட்டிலே ஆசீர்வாதம் உண்டாவதாக. எல்லாம் வாய்த்தல் சொல்லுங்க. என் வீட்டிலே ஆசீர்வாதம் உண்டாவதாக, என் சபையிலே ஆசீர்வாதம் உண்டாவதாக, என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், ஜீவன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. அப்படி நம்ம சொல்லணும். அல்லேலூயா. நம்ம தலைமையில உச்சத்தலை மேல கை சொல்லுங்க. எனக்கு சுகம் உண்டாவதாக, ஆவியானவரால் எனக்கு பலன் உண்டாவதாக, நான் நீடித்து வாழ்வேனாக, ஆசீர்வாதமாக கர்த்தருக்கு இருப்பேனாக, ஆண்டவர் என்னை சாட்சியாக நிறுத்துவாராக, நான் பேசின அவிசுவாச வார்த்தையெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாராக. நான் மன்னிப்பு கேட்கிறேன். தலைவர் கையை வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Thank you Jesus. Hallelujah. 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 வெளிச்சம் உண்டாவதாக. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, ஆகாய விரிவு ஜலம் ஒரு இடத்தில் சேரக்கூடாது. இப்படி பேசுறாராம். பேசி பேசி என்ன செஞ்சாராம்? சிருஷ்டித்தாராம். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது நம்ம சிருஷ்டிக்கிற ஒரு காரியம். ஜெபம் என்கிறது ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம். பைபிளில் ஆண்டவர் நம்மோட பேசுகிறாரு. ஆனால் ஜெபத்தில் ரெண்டு முக்கியம். அப்ப நம்ம கற்றுக்கொண்டு நம்ம பேசுறோம், நல்லதை பேசுறோம். ஜெபத்தில் பேசுறோம். ஜெபத்தில் போய் ஒரே குறையா சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்டா வைக்கக்கூடாது. ஜெபத்தில் சொல்லணும், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி குறைய சொல்லிட்டு அதற்குரிய தீர்வையும் பைபிள்ல இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். ஆண்டவர் நீர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஏசப்பா, உனக்கு நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்துல போய் எனி டைம் அழுகக்கூடாது. ஒரு நேரம் எப்பயா கஷ்டமான நேரம் அழுகிறோம். டெய்லி அழுகிறதா ஜெபம் கிடையாது. கம்ப்ளைண்ட் வைக்கிறதா ஜெபம். ஆண்டவர் உறவாடுகிறோம். உறவாடிட்டு சொல்றாரு, நீ பேசுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆவியார் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம என்ன பேசணும்? வாயை திறந்து இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக, இந்த பிரச்சனை நீங்குவதாக, இந்த கடன் பிரச்சனை நீங்குவதாக, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வருவதாக, அல்லேலூயா, என் சூழ்நிலைகள் மாறுவதாக அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும்? நல்லதை பேசணும். அல்லேலூயா. ஆவியானவர் அப்படிதான் தேவன் பேசுறார். ஆவியானவர் சிருஷ்டிச்சுக்கிட்டே இருந்தார். தேவன் பேச பேச ஆவியானவர் என்ன செய்றாரு? பூமியில உலாவி சிருஷ்டித்துக்கிட்டே இருந்தாரு. சிருஷ்டிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இப்ப ஜலமெல்லாம் ஒரு இடத்துல சேரணும். பூமி வெட்டாந்தரை உண்டாக கடவுது. அடுத்தனோட வெட்டாந்தரை உண்டாச்சு. அல்லேலூயா. மூணுல ஒரு பகுதி தான் பூமி. அல்லது பூமி மூணு பகுதி தண்ணீரான பூமி சூழ்ந்து இருக்கிறது. ஒரு பகுதி தான் நம்ம நிலம். அந்த ஒரு நிலத்துல வாழ்றோம். கடவுள் சிருஷ்டித்தது. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, அப்பொழுது தேவன் பூமியில புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியில் கொடுக்கும் கனிவிருச்சிகளை முளைப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. அப்ப
அப்போ நம்ம ஒழுங்கின்மை பார்த்து பேசணும். இயேசுவின் நாமத்தை இப்படிலாம் மாறட்டும், இப்படிலாம் என் வாழ்க்கை மாறட்டும், இப்படிலாம் நீங்கள் உங்கள் மனசில் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அதை பார்த்து சொல்லுவோம். இப்படிலாம் என் வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறட்டும், இது உண்டாகட்டும், இது உண்டாகட்டும், இது நீங்கட்டும், இந்த கஷ்டம் நீங்கட்டும், இது ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும்? வாயத்திலிருந்து பேசணும். அல்லேலூயா. நமக்கு பேசுற விசுவாசிகளான பேசுகிற மனிதனாக தான் படைச்சிருக்காரு. ஆனால் நம்மளை பேசாத ஜென்மங்களா படைக்கல. பேசுறது ஆண்டவர். நல்ல வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. கவனமா கடவுளுடைய சமூகத்தில் இருந்து நம்ம பேசணும். அல்லேலூயா. நீங்க அப்பாட்ட நீங்க இருந்து பேசணும், ஜீவனை பேசணும். அல்லேலூயா. மனசுகளை விசுவாசித்து பேசணும். நடக்கும் என்று கூடும் என்று நினைச்சணும், பேசணும். அல்லேலூயா. மனுஷத்தை பேசுறீங்களோ பேசுறையோ, யார்கிட்ட பேசணும்? கடவுள்கிட்ட பேசணும். நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இப்படிப்பட்டதான சிருஷ்டிக்கிற வார்த்தையோடு கூட நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இதெல்லாம் உண்டாகட்டும் ஐயா, என் வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா, ஆண்டவரே பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா, என் சமுதாயம் ரட்சிக்கப்படட்டும்ப்பா, என் தேசம் ரட்சிக்கப்படட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி பேசணும். ஒரு அழிய சொல்லுங்க. அப்படியே செய்யப்படுவதற்காக நன்றி. ஆமென். பின்பு தேவன் பகலுக்கும் இரவு வித்தியாசம் உண்டாக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்கணும்னு சொன்னார். என்ன உண்டாக்கணும் சொன்னாரு? சுடர், நட்சத்திரங்கள்லாம் உண்டாக்கணும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்புறம் பூமியை சுத்தரும் பெரிய இருளாக சூரியன் உண்டாக்கணும் என்று சொன்னார். சந்திரன் உண்டாக்கணும் சொன்னார். எப்படி நட்சத்திரங்கள் நம்ம நட்சத்திரத்தை போல என்ன பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. நம்ம நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறோம். இன்னும் ஆத்துமாக்களை குறிக்கிறது நட்சத்திரம், நம்முடைய பிள்ளைகளை குறிக்கிறது நட்சத்திரங்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வை குறிக்கிறது. இதெல்லாம் நமக்கு உண்டாகணும். எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே எங்கள் சபைகள் ஆண்டவரே ஆத்துமாக்களால் நிரப்பப்படுவதாக. ஆமென். எங்கள் குடும்பம் பிள்ளைகளால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது. அல்லேலூயா. நட்சத்திரத்தை போல எங்கள் வாழ்க்கை ஜொலிப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இப்படி நம்ம சொல்லி இப்படி சொல்லும் பொழுது ஆவியானவர் எச்சரிக்கிறார். அதே போல நீர்வாழ் உயிரினங்கள் மகா மச்சங்களின் ஜலத்தில் தங்கள் ஜாதியின் இப்படி திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் 21 வசனம் உண்டாக்கடன்னு சொல்றார். வானத்திலே பறக்கும் பறவைகள், ஆகாய விரைவில் இவையெல்லாம் தேவன் என்ன செய்றாரு? படைத்து 22 வசனம் இவை அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள். அல்லேலூயா. நம்ம இப்படிதான் ஜெபம் பண்ணணும். அப்படிதான் நம்ம ஆதியா 1 பெரிய ஒரு சப்ஜெக்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வதித்து. நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம தேசத்தை நம்ம ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். அடுத்தது நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம்னா ஸ்தோத்திரமா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மரியாள் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்பொழுது இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ தேவதன் என்ன சொல்றான்? லூக்கா புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவோம். 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 34ஆம் வசனத்தில் சொல்றான். 1ஆவது லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும் புருஷனை அறியனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிறகு பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் வெளியிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்த ஆவியினுடைய நிழல். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மே வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய நிழல். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் அப்பொழுது மரியாள் மேலே உதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பரலோகம் போன பிறகு பெந்தேகோஸ்தேயில் பரிசுத்த ஆவியானவரே நம்மிடத்தில் நிரந்தரமா தங்கிவிட்டார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமை சொல்றார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவி அந்த காலத்துல சகரியால் எழுதும்போது ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார். வெளியே இருந்து ஆவியானவர் கிரியை செய்தார். இப்ப உள்ளேயும் இருந்து கிரியை செய்கிறாரு, இப்ப வெளியே இருந்து கிரியை செய்கிறார். ஆவியானவர் பெரிய வியாகுலமான ஆவியானவர் பெரிய ஒரு காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. எங்கும் அவர் வாசம் பண்ணுகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. நமக்குள்ளே இருப்பார், வெளியிலையும் இருப்பார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்குள்ள அப்பா ஆவியானவர் மரியாளுக்குள்ள என்ன ஆவி? பரிசுத்த ஆவி நிழல் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து உதிக்கப்பட்டார். சொல்றார் தேவதன் சொன்ன தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினால் அவள் கற்பந்தரிக்கப்பட்டாள். இயேசு பிறந்தாள். நம்ம பரிசுத்த ஆவியினால் நாம் எல்லாவற்றையும் பெற்றெடுப்போம். பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஜெயம். பரிசுத்த ஆவியினாலே நமக்கு காரியம் கைகூடும். அதுல பரிசுத்த ஆவியினால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கிறோம். இழந்தை போன எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப நமக்கு மீட்டு தருவார். அல்லேலூயா. ஆவியினாலே நாம் நிரப்பப்படும்
ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் 100 மடங்கு 1000 மடங்கு நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறோம்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். மரியாளுக்குள்ள இருந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ரபல துரபல ரிபல சந்தரபல ரிபல எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. என் கடந்த காலத்தில் எல்லாம் மறைந்து போகட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், பூமியானது பிள்ளையும் விதைகளை தரக்கூடிய மரங்கள், அல்லேலூயா, கனிகளை தரக்கூடிய விருட்சங்கள் உண்டாக்கடவது. விதையோடு கூட கனிகள் கொடுக்கூட விருட்சங்கள், அதே விட ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற குடும்பங்கள் உண்டாவார்களாக. ஆமென். சபை விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அதில் கர்த்தரை தேட தேட ஆண்டவருடைய நன்மையான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. முதலாவது உம்மை கனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என் வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் சுருப்பியிருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து பழிக்கும் என்று சொன்னீங்களப்பா. அல்லேலூயா. என் வார்த்தையின்படி நீ செய்யாமல் போவாயனால் எழுதப்பட்ட சாபங்கள் வரும் என்று சொன்னீங்களப்பா. ஆனால் வார்த்தையின்படி நாங்கள் செய்யும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளபடி எங்களுக்கு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் அப்பாவுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளபடி கர்த்தருக்கு பிரியமா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒரு அதிகாலமே வேகமாய் வந்து தேட உதவி செய்யுங்க. எங்கள் ஆராதனை கூட ஆண்டவரே அதிகாலமே காலமே நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காரியத்திலே நாங்கள் முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்க. எங்கள் காணிக்கையின் தசமபாகத்திலும் முதலிடம் கொடுக்க, அது மாத்திரமல்ல எங்களுடைய ஆராதனையிலும் ஆண்டவரே எங்களுடைய நேரத்தில் நாங்கள் முதலிடம் கொடுக்க, உம்மை தேட உம்மை கனமண்ண எங்களுக்கு உதவி செய்யப்பா. அப்பொழுது ஆசீர்வாதங்களாய் எங்கள் மேல் வந்து பழிக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேசத்தில் நீ நன்றாய் இருப்பாய். நீ சுகித்து இருப்பாய். ஓ என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி எங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எங்கள் சகவாழ்வு துளிர்ப்பதாக, பலன் பெருகுவதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஓ ரபா கமா சந்த ரபோ ரபரபரபா. எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் எடுத்து கர்த்தருக்கு நாங்கள் மகிமைப்படுத்த போறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஒருபோது நீர் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நீர் எங்களை கைவிடாதிருக்க கண்களை இந்த காலங்களிலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே முதல் நாள் ஆண்டவரே முதல் மணி நேரத்தை நமக்கு மகிமையாய் நமக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக. கர்த்தருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்களப்பா. ஆவியானவர் இந்த மத்தியிலே உலாவுகிறதற்காக நன்றி. எல்லாம் சிருஷ்டிக்கிற வார்த்தையை சொல்லுவோம். ஜீவன் உண்டாவதாக என்று சொல்லுவோம். எங்கள் குடும்பங்களில் ஜீவன் உண்டாவதாக, சபைகளிலே ஆத்துமாக்கள் உண்டாவதாக, அல்லேலூயா, மந்தையிலே ஆடுகள் உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க. எங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் உண்டாவதாக, வேலையிலே, தொழிலிலே, ஊழியத்திலே எல்லாருடைய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக. அவருடைய படிப்பு காரியங்களிலே ஆசீர்வாதம் உண்டாவதாக. எங்கள் தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக. எங்கள் தேசத்திலே நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களாக. ஆமென். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கைகளை போக்கை வரத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனால் எங்களை நிரப்புவீராகப்பா. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் மகிமைப்படுங்க. சரீரத்தில் நல்ல பலனை சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருவீராக ஆண்டவரே. In the name of Jesus. பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற பொல்லாத போராடுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சரீரத்தில் இருக்கிற வேதனைகள், வியாதியின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. தெய்வீக சுகம் சரீரத்தில் உண்டாவதாகப்பா. நல்ல மனநிறைவை தாரும். நல்ல பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும். நல்ல அடைக்கலமாய் கேடகமாய் இருந்து கர்த்தர் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டிட்டு ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த கால வேளையிலே நாங்கள் கரங்களை தட்டி மகிமை 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 கிருபை உண்டாவதாக. ஓ சேவைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆலயத்திற்கு கிருபை உண்டாவதாக. எங்களுக்கு கிருபை உண்டாவதாக. நல்ல ஒரு பெரிய இடத்தை, பெரிய ஆலயத்தை கர்த்தருக்கு தரப்போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே இந்த மாதம் ஜெயமாய் நடத்துகிறதற்கு நன்றி. சகல துதி கனமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் இப்படி நம்ம ஒரு மாதம் கூட இப்படி வேகமாக நடத்திட்டு நல்லது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனை கூட நம்ம ஒரு 8 to 10 மணி வரை வச்சு நடத்தி முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஆராதனை கூட நம்ம வேகமாக ஆண்டவரை தேடி நம்ம முடித்து விட்டால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்.